Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு ஃப்ரூட்ஸு மிக்சிங்கு ஜூஸு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பப்பாயை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்ட்ராபெரி ஒரு 3 பழம் வச்சுருக்கேன் கழுவிட்டு. தேவையான அளவுக்கு திராட்சை வச்சுருக்கிறேன். நல்லா தித்திப்பாக இருக்குது, ரொம்ப இனிப்பான திராட்சை இது. அடுத்து வாழைப்பழம் இதில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அடுத்து பேரிச்சப்பழம் ஒரு 2 எடுத்துருக்கேன். இதில் கொட்டை இருக்கிறது நீக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் ஜூஸு. இப்போ நான் வாழைப்பழம் ஒரு பாதி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. மீடியமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை நான் இந்த அளவுக்கு தான் ஒரு பாதி வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்சிங் ஃப்ரூட்ஸ்னால நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்து, ப்ரோட்டீன், விட்டமின், கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பசங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் விட்டமின், கால்சியம் எல்லாம். அந்த மாதிரி பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஜூஸு போட்டு கொடுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இதில் இந்த பேரிச்சப்பழத்தில் இருக்கிற கொட்டு, இந்த பேரிச்சப்பழம் இருக்கிற கொட்டை இந்த மாதிரி நீக்கி எடுத்துடுங்க. இப்போது நான் தேவையான அளவுக்கு பாதி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்ட்ராபெரி இந்த அளவுக்கு, ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தேவையான அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த் இது பண்ணி கொடுக்கும் நாட்டு சர்க்கரை. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பசங்களுக்கு இப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்து அவங்களுக்கு நல்லா இப்படியே அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் இல்லை குடிக்காத பசங்களுக்கு இதில் கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நீங்களே பாருங்கள். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து அரைச்சதுனால ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், அடுத்து பேரிச்சப்பழம் 2 சேர்த்துருக்கிற பப்பாய், அம்மா திராட்சை இது. இப்போ இதில் இப்போ பசங்களுக்கு இன்னும் ஒரு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு இது மாதிரி ஒரு சிட்டுக்கு அளவு போட்டுக்கோங்க. ஒரு 5 ட்ராப் அளவுக்கு லைமு, அதாவது எலுமிச்சப்பழம். இப்போ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ஜூஸு ரெடி. இதில் இந்த மாதிரி பசங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது குடிக்கிறதுலன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பசங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா குடிக்க இதாகாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா குடிக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா இப்போ இது 1 கிளாஸ் இருக்கிறது, நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு வரும். இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரூட்ஸு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி அதை நல்லா அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிட்டு வரும்.
கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸு மிக்சிங்கு ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.